போகையாகிறதுக்கு என்னமா பண்ணிக்கிறீங்க? யோசனை. பணமும் எடுக்க முடியல, ஷாப்பிங்கும் பண்ண முடியல. வங்கியில பணம் இல்லைன்னா என்னம்மா? நைனாவோட லுங்கில இருக்கும். இன்னும் 15 நிமிஷம் வரைக்கும் என்ன சாப்பிட்டுட்டே இருப்பா. ஒரே வேலை மொத்தத்தையும் முழுங்கிட்டேன். சாக்லேட் இடியாக்கா. இவ இப்படிதான் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். அந்த கார் வேணும். எனக்கு அந்த கார் வாங்கி கொடுத்தா நான் வீட்டுக்கு வருவேன். ஒழுங்கா வாஷிச்ச கார் வேணும். நான் அப்பதான் வருவேன். வாங்குறேன். வாங்கி தரீங்களா இல்ல உண்மையெல்லாம் சொல்லட்டுமா? என்ன சொல்லுவ? இவங்க எங்க அம்மாவே இல்லன்னு கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவேனே. பயமுத்துறாங்க. வாங்கி தரேன். இல்லடித்தனமா வியாபாரம் பண்ணி இந்த காரை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப மட்டும் என்ன, இப்பவும் அதே மாதிரி தான் இருக்க. இப்பவுமா? ஆமா, விடுங்க, அதுவும் நல்லதுக்குதான். கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியா ஷின்சான்? ஆனா இந்த காரை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த காருக்கு பேரெல்லாம் வச்சு இந்த கார் கூடவே இருந்த தெரியுமா ஷின்சான்? இந்த காருக்கு நான் ஒரு பேரு வச்சிருக்கேனே. நீ இதுக்கு பேரு வச்சிருக்கியா? இப்ப நினைச்சா கூட அந்த பேர் என் மனசுலயே இருக்கு. சிங்கிடிச்சூ, உன்னை நான் எப்படி மறக்க முடியும்? சிங்கிடிச்சூ, நீ என் செல்லக்குட்டி, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் சொன்னது உனக்கு இதுக்கு பேரு வச்சதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? நல்லாதான். ஹலோ, கொக்குனோக்கோ விலாசா, நல்ல ஆர்டர், காதை கைவிட்டு கேளுங்க. 3 வீச்சு பரோட்டால தக்காளியை தூக்கலா போட்டு அப்படியே. இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்சுக்கு வீச்சு பரோட்டா சொல்லிட்டு இருந்தம்மா. யார கேட்டு நீ ஹோட்டலுக்கு போன் பண்ற ஷின்சான்? இப்படி ஹோட்டலுக்கு போன் பண்ணி சாப்பாடு ஆர்டர் பண்ற அளவுக்கு வந்துட்டானே. நல்ல சமையல் பண்ணா நாங்க ஏன் போன் பண்றோம்?